நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏன் ஒவ்வொரு நபரும் எல்ஐசி பாலிசி எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு 13 காரணங்கள்ல இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 13 காரணங்களும் உங்களுக்கு வேற எதனா பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல சாட்டிஸ்பாக்சன் ஆச்சுன்னா, நீங்க தாராளமா அந்த பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பின்னாடி போகலாம். ஆனா அந்த 13 காரணங்களும் ஒரு சேர ஒரே பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கு அப்படின்னா, அது எல்ஐசி மட்டும்தான். அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்லாம் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி எல்ஐசி பாலிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்ன பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்ஐசியில என்னதான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் எல்ஐசி மக்கள் எடுக்கிறாங்க. அதுதான் ரிஸ்க் கவரேஜ். அதாவது நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் சம்மசூடுல ஒரு பாலிசி சூஸ் பண்ணி மந்த்லி பிரீமியம் ஒரு பிரீமியம் கட்டினா கூட உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்ல அந்த 10 லட்ச ரூபாய் கேரண்டியா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கும். அதுக்கடுத்து நீங்க எத்தனை வருஷம் டேர்ம் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் போனஸ் வந்து அந்த 10 லட்ச ரூபா கூட அடிஷனல் ஆகிக்கிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா சம்மசூட் பிளஸ் போனஸ் பிளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் இது மூணுமே சேர்ந்து ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்க கைக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 லட்ச ரூபா சம்மசூட்ல ஒரு பாலிசி எடுக்கிறீங்க, அதுக்கு ஏடிடிபி ரைடரும் சேர்ந்து எடுக்கிறீங்க, டேர்ம் ரைடரும் சேர்ந்து எடுக்கிறீங்க, சிஆர் ரைடரும் எடுக்கிறீங்க. இந்த 3 ரைடரும் அந்த பாலிசியில இன்க்ளூட் பண்ணி நீங்க எடுக்கிற பட்சத்துல ஒரு பிரீமியம் தான் கட்டிக்கிறீங்க. எதிர்பாராத விதமா உங்களுக்கு ஏதோ ஒரு ரிஸ்க் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் நார்மல் ரிஸ்க் அப்படின்னு வச்சுக்கோமே. நார்மல் ரிஸ்க்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா சம்மசூர் கொடுத்துருவாங்க. பிளஸ் டேர்ம் ரைடர் ஆட் பண்ணிருந்தீங்க இல்லைங்களா, அந்த டேர்ம் ரைடர் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ ஆக மொத்தம் 20 லட்ச ரூபாய் உங்களுடைய நாமினிக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுவே அந்த ரிஸ்க் ஆக்சிடென்டல் மூலியமா ஆகுது அப்படின்னா ஏடிடிபி ரைடர் மூலியமா ஒரு 10 லட்சம் ரூபாய், டேர்ம் ரைடர் மூலயமா ஒரு 10 லட்சம் ரூபாய், சம்மசூர் ஒரு 10 லட்சம் ரூபாய், மொத்தம் 30 லட்சம் ரூபாய் உங்களுடைய நாமினிக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. சரி, அதுவும் இல்லை, நான் சிஆர் ரைடர் ஆட் பண்ணியிருக்கேன். சிஏஆர் ரைடர் அப்படின்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு சொல்லுவாங்க. ஸோ 15 வகையான கிரிட்டிக்கல் இல்னஸுக்கு இந்த ரைடர் மூலியமா கவரேஜ் வாங்கிக்கலாம். நீங்க சம்மசூட் 10 லட்ச ரூபாய் எடுத்திருக்கீங்க, சிஆர் ரைடரும் 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஹார்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம்ன்றனால நீங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில் ஒரு 4 லட்சம் ரூபாய் வருதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியை எல்ஐசியில கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க என்ன ஏதுன்னா கேட்க மாட்டாங்க. பொறுத்த வரைக்கும் 10 லட்ச ரூபாய் அவர் எடுத்திருக்காரு. அந்த 10 லட்ச ரூபாய் உடனே உங்க கையில கொடுத்துருவாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருந்தாலும் 10 லட்சம் தான் கொடுப்பாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல 15 லட்ச ரூபாய் செலவு பண்ணாலும் 10 லட்ச ரூபாய் தான் கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு பிரீமியம் கட்டிட்டேன், ஆக்சிடென்ட் எனக்கு ஆயிடுச்சு, எனக்கு டெத் எதுவும் நடக்கல, ஆனா என்னுடைய வேலைகளை என்னாலேயே பார்த்துக்க முடியாத சூழ்நிலை, டிசபிலிட்டிக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா அந்த ஏடிடிபி ரைட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஆக்சிடென்டல் டெத் ஆர் டிசபிலிட்டி பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. ஸோ டிசபிலிட்டி ஸ்டேஜுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பிரீமியம் தான் கட்டியிருக்கீங்க, ஒரு 20 வருஷம் டேர்ம் எடுத்திருக்கீங்க வச்சுக்கிட்டா கூட அடுத்த அந்த 20 வருஷத்துக்குமே நீங்க எந்த விதமான பிரீமியமும் கட்ட வேண்டியது இல்லை. எல்ஐசி அந்த பிரீமியமை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஆனா உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் சம்மசூட் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இந்த 10 லட்ச ரூபாய 120 மாசமா பிரிச்சு கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 8300 சம்திங் ஒவ்வொரு மாசமும் 120 மாசத்துக்கு கிடைக்கும். அது மட்டும் தானா கிடையாது, அது போக நீங்க 20 வருஷம் டேர்ம் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த 20 வருஷம் முடிவுல நீங்க ஒவ்வொரு மாசமும் அந்த பிரீமியம் கட்டி இருந்தா எவ்வளவு மெச்சூரிட்டி தொகை கிடைக்குமோ அந்த தொகை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏடிடிபி ரைடுனால என்ன பயன், முன்னாடியே ஒரு 10 லட்ச ரூபா 120 மாசத்துக்கு டிவைட் பண்ணி வாங்கிடுறோம், அது போக மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் கவரேஜ். ஸோ இந்த 4 ரிஸ்க்ல எந்த ரிஸ்க் வேணா நடக்கலாம் ஒரு பாலிசிதாரருக்கு. அந்த பாலிசிதாரருக்கு எந்த ரிஸ்க் நடந்தாலும் அவங்க கூட ஒரு பினான்சியல் செக்யூரிட்டியா வந்து எல்ஐசி பாலிசி இருக்கும். அடுத்ததா என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ஒரு பிரீமியம் கட்டினா கூட நம்மளோட சம்மசூட் கேரண்டின்னு சொல்லியிருந்தோம், 10 லட்ச ரூபாய் சம்மசூட் கேரண்டி. அடுத்து அந்த பினான்சியல் இயர் முடிவுல ஒரு போனஸ் ஒவ்வொரு வருஷமும் டிக்ளேர் பண்ணுவாங்க.
அது கிட்டத்தட்ட ஒரு 46,000 இருக்கு நம்ம அசியூம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 46,000 10 லட்சம் பிளஸ் 46,000 10,46,000 ரூபாய் அந்த வருஷம் முடிவில் நம்மளுடைய எல்ஐசி அக்கௌண்ட்ல இருக்கும். அதே மாதிரி ஒரு 10 வருஷம் அதே போனஸ் டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா 14,60,000 ரூபாய் நம்மளுடைய எல்ஐசி அக்கௌண்ட்ல இருக்கும். இன்கேஸ் 11வது வருஷம் ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுது, இன்ஃபிளேஷன் மேல இறங்குது, கீழே இறங்குது, இல்ல ஷேர் மார்க்கெட் அப் ஆகுது அப்படின்ற பட்சத்துல எல்லாம் அந்த 14,60,000 கம்மி ஆகாது. ஒன்ஸ் நமக்கு வந்த சம்மஷூடும் அதுக்கு கிடைச்ச போனஸும் நம்மளுடைய அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கேரண்டி. செக்ஷன் 37 1956 படி அது கேரண்டியா கொடுத்துருவாங்க. அடுத்ததா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மற்ற முதலீடுகள்ல நான் உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட் எடுத்து சொல்றேன். நான் ஐஓசிஎல் ஷேர் பாத்தீங்க அப்படின்னா 98 ரூபா இல்ல 100 ரூபாய்க்கு வாங்கின ஞாபகம் எனக்கு இருக்கு. இப்போ அந்த இந்தியன் ஆயில் ஷேர் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 ரூபா பக்கமா போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நான் மறுபடியும் 110 ரூபாய்க்கு அந்த ஷேரை வாங்க முடியுமானா முடியாது. ஆனா அதுவே எல்ஐசியில ரிவைவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. நீங்க உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷம் நீங்க பாலிசிக்கு பிரீமியமே கட்டலினா கூட நீங்க 5வது வருஷம் முடிவுல மொத்தமா அந்த பாலிசி பிரீமியம் கட்டுறீங்க அப்படின்ற சூழ்நிலையில அந்த 5 வருஷம் உங்களுக்கு விடுபட்ட போனஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த போனஸ் மொத்தமாவே வந்து உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆயிரும். பாத்தீங்களா, இது எவ்வளவு பெரிய பெனிஃபிட். அதுக்கப்புறம் முன்னாடியே சொல்லிடணும் இல்லைங்களா, அதாவது ஒன்ஸ் நமக்கு கிடைச்ச போனஸும் ஒன்ஸ் நமக்கு கிடைச்ச சம்மஷூடும் கேரண்டின்னு. ஸோ மற்ற முதலீடுகள்ல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க ஒரு 100 ரூபாய் ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா அந்த அடுத்த வருஷம் அந்த ஷேர் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு போச்சுன்னா கூட அந்த 150 ரூபாவும் கேரண்டி கிடையாது. அதுக்கு அடுத்த வருஷம் ஷேர் மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா அது கிட்டத்தட்ட மறுபடியும் அந்த 100 ரூபாய் பிரைஸுக்கே வந்துடலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற போனஸும் கேரண்டி, ஒன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற சம்மஷூடும் கேரண்டின்னு எல்ஐசியில கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு எல்ஐசில இருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியா இருக்குது. ஸோ நீங்க அதே டாக்ஸ் பெனிஃபிட்டும் நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி தான் டாப்ல நிற்கும். அடுத்ததா உங்க குழந்தைக்கு நீங்க ஒரு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, நீங்க பிடபிள்யூபி ரைடரை எடுத்து ஒரு பாலிசி உங்க குழந்தை பேர்ல எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கிற பட்சத்துல நீங்க முதல் பிரீமியம் கட்டும் போதே நீங்க என்ன எதிர்பார்த்து அந்த பாலிசியை போட்டீங்களோ, உதாரணத்துக்கு உங்களுடைய குழந்தையுடைய கல்யாணத்துக்கு நீங்க போட்டிருக்கலாம். அந்த கல்யாணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும் நீங்க அசியூம் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நாளைக்கு உங்களுக்கே கூட ஏதோ ஒரு ரிஸ்க் ஏற்பட்டா கூட உங்க குழந்தை அந்த பாலிசிக்கு உண்டான பிரீமியத்தை கட்ட வேண்டியது இல்லை. ஆனா நீங்க இருந்து அந்த பாலிசியை கட்டினா என்ன மெச்சூரிட்டி தொகை கிடைக்குமோ அந்த மெச்சூரிட்டி தொகை உங்க குழந்தைக்கு கொடுத்துருவாங்க. நீங்க என்ன எதிர்பார்த்து அந்த பாலிசியை போட்டீங்களோ அந்த எதிர்பார்ப்பை எல்ஐசியில இருந்து கிடைக்கிற மெச்சூரிட்டி தொகை மூலியமா உங்க குழந்தை நிறைவேற்றிக்கலாம். ஸோ நீங்க ஒரு பிரீமியம் கட்டிட்டு உங்களுக்கு ரிஸ்க் ஏற்பட்டா கூட அந்த உங்களுடைய கனவு, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய குழந்தையுடைய எதிர்காலம் எல்லாமே உறுதி செய்யப்பட்டு விடும் இந்த ஒரு எல்ஐசி பாலிசி மூலியமா. நீங்க எல்ஐசியில ஒரு பிரீமியம் கட்டினீங்க அப்படின்னா அந்த பிரீமியம் கட்டின நாள்ல இருந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கவரேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுவே நீங்க வேற முதலீடு, ஷேர் மார்க்கெட் தான் சொல்றேன், இந்த ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த நிமிடத்துல இருந்து உங்களுடைய அமௌண்ட்டுக்கு ரிஸ்க் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த அமௌண்ட் கீழேயும் இறங்கலாம், மேலையும் போகலாம். அடுத்ததா என்ன அப்படின்னா மெச்சூரிட்டி சார். நமக்கு 20 வருஷம் டைம் போடுறோம், 25 வருஷம் டைம் போடுறோம். 25 வருஷம் கழிச்சு நமக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எந்த விதமான முதலீடு நீங்க கேட்டா கூட ஒரு தோராயமா ஒரு அனுமானமா தான் சொல்லுவாங்க. ஆனா எல்ஐசியில 20 வருஷம் டைம் போட்டாலும் சரி, 30 வருஷம் டைம் போட்டாலும் சரி, கடைசியில உங்களுக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி தொகை கிடைக்கும் அப்படின்றத இன்னைக்கு நீங்க பாலிசி எடுக்கும் போது உறுதியா உங்களுடைய பாலிசி பாண்ட்ல போட்டு கொடுத்துருவாங்க. எல்ஐசியில கேரண்டீட் எடிஷன் பிளான், கேரண்டீட் போனஸ் பிளான் அப்படின்னு நிறைய பிளான்ஸ் இருக்கு. அந்த பிளான்ல கடைசியா மெச்சூரிட்டி தொகை எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு பாலிசி எடுக்கும் போதே சொல்லிடுவாங்க. எல்ஐசிலையும் போனஸ் ரேட்டு உண்டான பிளான்ஸும் இருக்கு. அது வந்து வருஷம் வருஷம் கொடுக்குற போனஸ் வந்து மாறுபடலாம். அடுத்ததா உங்களுடைய கேபிட்டல் செக்யூரிட்டி சார், அதாவது உங்களுடைய பணத்துக்கு உண்டான பாதுகாப்பு. நீங்க பேங்க்ல முதலீடு பண்ணீங்க அப்படின்னா ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுடைய முதலீடுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்களோ அந்த பேங்க் திவாலானா கூட 5 லட்ச ரூபா வரைக்கும் கேரண்டியா
ஆர்பிஐ கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 3 லட்ச ரூபா வச்சிருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. நீங்க 10 லட்ச ரூபா வச்சிருந்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய் தான் உங்க கைக்கு கிடைக்கும். 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் கேரண்டி கொடுக்குறாங்க. ஆனா எல்ஐசியில நீங்க எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு எல்ஐசி ஆக்ட் செக்ஷன் 37 1956 படி சாவரின் கேரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல சார், அடுத்த 100 வருஷத்துக்கு உங்களுக்கு 6% வட்டி கொடுக்குறாங்க, 7% வட்டி கொடுக்குறாங்க. அதாவது நான் ஜீவன் அக்ஷய், ஜீவன் சாந்தி, ஜீவன் தாரா இந்த பிளான்ஸ் எல்லாம் பென்ஷன் பிளான்ஸ் சொல்லுவாங்க. அந்த பென்ஷன் பிளான்ஸ்ல இன்னைக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதை அடுத்த 100 வருஷத்துக்கும் உங்களுடைய லைஃப் லாங் வரைக்கும் கூட உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஜீவன் உமங்ல 8% உங்களுக்கு கேரண்டீடு சர்வைவல் பெனிஃபிட்டா உங்களுடைய 100வது வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவே ஜீவன் உற்சவ் பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா 10% ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் கொடுக்குறாங்க. அதுவே ஜீவன் உற்சவ்லயே 5.5% ஆனுவல் காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுடைய பணத்துக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அடுத்த 100 வருஷம் அல்ல 100 வருஷத்துக்கு மேல உங்களோட லைஃப் லாங் வரைக்கும் எல்ஐசி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேங்க்ல கொடுக்க முடியாது. நீங்க எந்த விதமான பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாலுமே அதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுபடக்கூடியது தான். ஆனா எல்ஐசி லைஃப் லாங் அடுத்த 100 வருஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க குழந்தைக்கு இப்போ பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா உங்க குழந்தையோட 100வது வயசு வரைக்கும் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்ஐசியால மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்க எல்ஐசியில இன்னைக்கு ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்த ஒரு 40 வருஷம் டேர்ம் சூஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன் அதிகமாகி எல்லா பொருளோட விலையும் ஏறுற பட்சத்துல இந்த எல்ஐசி பிரீமியம் மட்டும் ஸ்டாண்டர்டா அடுத்த 40 வருஷத்துக்கு ஒரே பிரீமியமா தான் இருக்கும். அடுத்ததா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு லைஃப் கவர் தான், ஹோல் லைஃப் பிளான் சொல்லுவாங்க. இது நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனில இந்த மாதிரி பிளான்கள் வந்து கிடையாதுங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஜீவன் ஆனந்த் பாலிசி ஒரு 15 வருஷம் டேர்ம்ல இருந்து 40 வருஷம் டேர்ம் வரைக்கும் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த டேர்ம் சூஸ் பண்ணீங்கன்னா கூட நீங்க ஒரு 50 லட்ச ரூபாய் சம்மஷூட் உள்ள ஒரு பாலிசிக்கு நீங்க எண்ட் ஆஃப் த டேர்ம் 40 வருஷம் டேர்ம் சூஸ் பண்ணீங்கன்னா 40 வருஷம் முடிவுல ஒரு மெச்சூரிட்டி தொகை உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த மெச்சூரிட்டி தொகை நீங்க வாங்கினதுக்கு அப்புறமும் கூட உங்க லைஃப் லாங் அந்த 50 லட்ச ரூபாய் கவரேஜ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுவே ஜீவன் உமங்லையும் சரி ஜீவன் உற்சவ்லையும் சரி அதுவும் உங்களுடைய லைஃப் லாங் கவரேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏடிடிபி ரைடர், அதாவது மற்ற முதலீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பணம் சம்பாதிக்கணும். அந்த பணம் சம்பாதிச்சதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க சேமிச்சு வைக்கணும். அந்த என்ன தொகை சேமிக்கிறீங்களோ அந்த தொகைக்கேற்ப உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது நார்மலா வந்து பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நடக்கிறது. அதுவே நீங்க எல்ஐசியில உங்க ஏதோ ஒரு ரிஸ்க் கவரேஜ் உங்களுக்கு ஏற்பட்டு உங்களால சம்பாதிக்க முடியாத சூழ்நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா கூட, அதாவது டிசபிலிட்டி நான் மீன் பண்றேன், டிசபிலிட்டி ஸ்டேஜுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா கூட அடுத்ததா எல்ஐசியில எந்த விதமான பிரீமியமும் அந்த பாலிசிக்காக நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சம்மசூட் எடுத்திருக்கீங்களோ அந்த சம்மசூட் 120 மாசத்துக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். அது போக பணம் கட்டியிருந்தா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமோ அந்த அமௌண்ட் மெச்சூரிட்டி டைம்ல உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க சம்பாதிக்கிற காலத்திலேயே 3 விதமான முதலீடை பத்தி இப்ப நம்ம பேசுறோம். கோல்டுல சேர்த்துறீங்க, ரியல் எஸ்டேட்ல போடுறீங்க, அதாவது ஒரு லேண்ட் வாங்குறீங்க இல்லைன்னா வீடு கட்டுறீங்க வச்சுக்கலாம். அடுத்ததா எல்ஐசியில ஒரு பாலிசி எடுத்துக்கிறீங்க. இப்படி இருக்க பட்சத்துல நீங்க வளர வளர உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல வச்சீங்கன்னா 90 பைசா வட்டியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுவே நீங்க லோக்கல் ஃபைனான்ஸ்ல வச்சீங்கன்னா 1.5 ரூபாய் வட்டிங்க. நீங்க அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு நீங்க அந்த கோல்டு திருப்பலான்னு போகும்போது, அதாவது இப்போ கோல்டு ரேட் அதிகரிச்சிருக்குங்க, நீங்க எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிக்கிங்க, வட்டியே கட்ட வேண்டாம், கையில எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிக்கிங்கன்னு பண்ணிடுவோம். நம்ம அப்போ பணம் கிடைக்குதே அப்படின்றதுக்காக நம்மளும் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருப்போம், சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுவோம். நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வச்சது கோல்டு விலை ஏறிக்கிட்டே தான் போகும். ஆனா சைமல்டேனியஸா உங்களுடைய கடனும் அந்த பக்கம் ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கு நீங்க வட்டி கட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா எல்ஐசி பாலிசியை பொறுத்த வரைக்கும் நீங்க லோன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன லோன் கேட்குறீங்களோ அந்த லோனை மட்டும் தான் கொடுப்போம். 6 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க வட்டி மட்டும் கட்டினீங்கன்னா போதும். அசல் எப்ப திரும்ப கிடைக்குதோ அப்ப நீங்க கட்டி க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அந்த லோனை. அதுவே ரியல் எஸ்டேட் பக்கம் வருவான், இது அதை விட பெரிய கொடுமையா இருக்கும். அதாவது நீங்க ஒரு 25 வயசுல எல்லாம் செட்டில் பண்ணி நீங்க வீடு கட்டி இடம் வாங்கி எல்லாம் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு ஒரு 60 வயசுல பணம் தேவைப்படுது, உங்களுடைய சொத்து இருக்கு,
ஆனா அந்த சொத்தை வச்சு நீங்க கடன் வாங்கணும்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டான் சார். உங்க பையனை ஷூரிட்டி போட சொல்லுவாங்க. உங்க ஒய்ஃப் உங்களை விட சின்ன வயசா இருந்தாங்கன்னா அவங்கள ஷூரிட்டி போட சொல்லுவாங்க. ஒய்ஃபுக்கும் நம்மளை விட ஒரு 5 வயசா கம்மியா இருக்கும். ஸோ 55 வயசு அவங்களுக்கும் கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களோட பசங்களோட ஷூரிட்டி இருந்தா மட்டும்தான் உங்களால லோனே வாங்க முடியும். இதுவே நீங்க ஒரு ஜீவன் உற்சவ பாலிசி எடுத்து நான் இதை ஒரு சொத்து மாதிரி மெயின்டைன் பண்றேன்ப்பா, நான் 20 வயசுல எடுத்துட்டீங்க அப்படின்னா மாசம் ஒரு 5000 ரூபாய் தான் கட்டுவீங்க. அதுவே உங்களோட 60வது வயசுல கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் 60 லட்சம் அப்படி போயிட்டே இருக்கும். எந்த விதமான பணமும் எடுக்கல அப்படின்னா அதுவே ஒரு 60 லட்சம் ரூபாய் பக்கமா இருக்கும். 10 லட்ச ரூபா சமூகத்தில் ஒரு பாலிசி எடுத்தீங்கன்னா அவ்வளவு கார்பஸ் சேர்ந்து இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு 10 லட்ச ரூபா தேவைப்படுதா? எல்ஐசி பாண்டை கொண்டு போய் கொடுக்குறீங்க, 10 லட்ச ரூபா வேணும் லோன் கேட்குறீங்க, 10 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்துடுறீங்க, அவ்வளவுதான். இதுக்கு எந்த விதமான ப்ராசஸிங், ஆதார் கார்டு கொடு, பேன் கார்டு கொடு, உங்களோட சிபில் ஸ்கோர் இருக்கு, உங்களோட வயசு எச்சா போச்சு, இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சார். உங்களோட நார்மல் லேண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கைட்லைன் வேல்யூ எவ்வளவு இருக்கு, மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கு, 80% தான் லோன் கொடுப்பேன், இதெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்க இந்த ஜீவன் உற்சவ பாலிசி எடுக்கிறீங்க, 50 லட்ச ரூபா இருக்கு, எனக்கு 10 லட்ச ரூபா கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுத்துட போறாங்க. அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதோ அது 6 மாசத்துக்கு ஒருக்கா வட்டி மட்டும் நீங்க கட்டிட்டு போக வேண்டியதுதாங்க. ஸோ எல்ஐசி பாலிசி வெறுமனே ரிஸ்க் கவரேஜுக்குன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அதுதான் மெயின் காரணம். அது மட்டும் இல்ல, ஒரு சொத்தை கிரியேட் பண்றதுக்கும் இந்த எல்ஐசி பாலிசி உங்களுக்கு பயன்படும். அது மட்டும் இல்ல, நீங்க ரியல் எஸ்டேட்ன்றனால இந்த பிளான் சொல்றேன். நம்ம ரியல் எஸ்டேட்டுக்கும் எல்ஐசிக்கும் உண்டான டிஃபரன்ஸை பின்னாடி விரிவா பார்க்கலாம். இப்போ ரியல் எஸ்டேட்ல உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அடுத்த வருஷம் என்ன வேல்யூ ஆகும், இல்ல ஒரு 20 வருஷம் கழிச்சு என்ன வேல்யூ கொடுப்பாங்க அப்படின்றது தெரியவே தெரியாது உங்களுக்கு. ஆனா எல்ஐசியில நீங்க ஜீவன் உற்சவ பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 வருஷம் கழிச்சு இல்ல ஒரு 50 வருஷம் கழிச்சு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றத இப்பவே சொல்லிடுவாங்க. நீங்க ஒரு சொத்து மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் சொத்து கிட்டத்தட்ட ஒரு 3 கோடியா உங்களுடைய பேரனுக்கு கிடைக்கும். அதுவே சொத்துன்றனால மறுபடியும் அதை பத்தி இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். நீங்க சொத்தை உங்க பேர்ல இருந்து உங்க பையன் பேருக்கோ இல்ல உங்க பேரன் பேருக்கோ மாத்துறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க தான கரியமா இருக்கட்டும், கரியமா இருக்கட்டும், இல்ல விடுதலை பத்திரமா இருக்கட்டும், உயில் எழுதி வச்சிருப்பீங்க, அந்த உயிலை வந்து கரையம் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நின்று அவங்க கிடைக்கிற கைட்லைன் வேல்யூக்கு என்ன அமௌண்ட் சொல்றானோ அந்த அமௌண்ட்டை நீங்க பத்திரமா வாங்கி, பத்திர செலவு ஒன்று இருக்கு, இந்த எல்லா செலவும் வந்து நீங்க ரியல் எஸ்டேட்ல இருக்கிற சொத்துக்கு தேவை. ஆனா எல்ஐசி சொத்துக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு எப்ப ரிஸ்க் கவரேஜ் ஆகுதோ, நீங்க நாமினி யார் யாரெல்லாம் போட்டிருக்கீங்களோ அந்த நாமினிக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்து டிவைட் ஆகி போய்கிட்டே இருக்குங்க. டேக்ஸ் பெனிஃபிட் கிட்டத்தட்ட உங்களுக்கு 80C மூலியமா வருஷத்துக்கு 30,000 இருந்து 45,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதுவே மெச்சூரிட்டி தொகை நீங்க எத்தனை கோடி நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு மெச்சூரிட்டியா டெத்து கிளைமா கூட இல்ல மெச்சூரிட்டி கிளைமா கூட என்ன அமௌண்ட் வருதோ கிட்டத்தட்ட எத்தனை கோடி வந்தாலும் சரிங்க, ₹1 கூட டேக்ஸ் இல்லாம உங்களுடைய நாமினிக்கு அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா விஷயத்தையும் கவரேஜ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்ஐசியை பத்தி பேசணும் அப்படின்னா இன்னும் பேசிட்டே இருக்கலாம், அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு எல்ஐசி பாலிசி எதுவுமே எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா உடனே கீழே என்னுடைய நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு உங்க பேரு, உங்க வயசு, எவ்வளவு வருமானம் உங்களுக்கு வருது, உங்களுடைய ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, இது வரைக்கும் நீங்க அவங்க ஃபேமிலிக்காக என்ன சேவிங்ஸ் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன சேவிங்ஸ் தேவைப்படுது, இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ் போடுங்க, இல்லைன்னா நீங்க கால் பண்ணுங்க, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு கொட்டேஷன், பெனிஃபிட், இல்லுஸ்ட்ரேஷன் எல்லாமே அனுப்பிச்சு விடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு நல்ல முடிவா எடுங்க. இந்த பாலிசி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க பாலிசி எடுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இன்னும் பாலிசி எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்க மூலியமா அவங்களும் பயன்பெறட்டும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின நிறை குறைகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை திருத்திக்க ட்ரை பண்றேன். நன்றி, வணக்கம்.